ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய 100 மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது. பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை ஆதீனத்தின் 293வது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார். வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம். வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம். வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஒரு காலத்தில் தரையில் உட்காந்து வாழை இலை போட்டு சாப்பிட்டோம். கொஞ்ச நாள் கழித்து மனையில் உட்காந்து தட்டில் சாப்பிட்டோம். கொஞ்ச நாள் கழித்து டைனிங் டேபிளில் உட்காந்து பிளேட்டில் வச்சு ஸ்பூனில் சாப்பிட்றோம். இதெல்லாம் மாறக்கூடியவை. ஆனால் வாயால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அது மாறாதது. சிலது மாறக்கூடியவை. மாறக்கூடியவைகளைத்தான் ஸ்மிருதின்னு சொல்றோம், மாறாதவைகளை ஸ்ருதின்னு சொல்றோம். இங்கே சுந்தரேச பெருமான் மீனாட்சி தேவிக்கு உபதேசிக்கின்ற 55வது சிவசூத்திரம் மாறாத சத்தியத்தை சொல்லுகின்ற சூத்திரம். அருமையான சத்தியத்தை
சொக்கேச பெருமான், சொக்கநாத பெருமான் உமைக்கு, மீனாட்சி அன்னைக்கு அளிக்கின்றார். அவர் சொல்லுகின்ற சத்தியத்தை ஆழ்ந்து பார்ப்போம். 12 இந்திரியங்களில் உள்ள ஸ்தூல மற்றும் பலமற்ற சக்தியின் மீது தியானிக்கும் ஒருவர் அதனை சூக்ஷ்மமாக்குவதன் மூலம் ஹிருதயாகாசத்திற்குள் நுழைகின்றார். இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய புலன்கள் எப்பொழுதும் மீண்டும் 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 நம்மை சிக்கலிலே சிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்ற புலன்கள். இந்த புலன்களுடைய ஸ்தூல சூக்ஷ்மமான பாகங்களை தியானித்தல். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நாக்கு அப்படிங்கிறது ஒரு புலன். ருசித்தல் என்கின்ற செயலை அது செய்கின்றது. சில உணவுகளின் மீது ஏற்பட்டிருக்கின்ற தீராத மோகம் அந்த நாக்கினால் நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய தீங்கு. இது ஸ்தூலமானது, நேரடியானது. சில நாடுகள்ல மக்கள் உணவுக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு டிராவல் பண்ணி எல்லாம் சாப்பிடுறார்கள். உணவு சுற்றுலா அப்படின்னு இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. மருத்துவ சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கோம். சர்ஜரிக்காக, ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறது. ஆன்மீக சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியாவுக்கு வருகின்ற மக்களில், வருடா வருடம் வருகின்ற சுற்றுலா பயணிகளில் ஒரு முக்கியமான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஏன்னா சில ஊடகங்கள், இல்லை ஊடகங்கள் என்கின்ற பெயராலே சில பத்திரிகைகள் ஆன்மீகவாதிகளாலும் குருமார்களாலும் நாட்டுக்கு என்ன நல்லது என்று தொடர்ந்து ஆன்மீகவாதிகளையும் குருமார்களையும் அவதூறு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற முக்கியமான ஒரு புள்ளி விவரம், இந்திய நாட்டுக்குள்ளே வருகின்ற சுற்றுலா பயணிகளில் 83% பேர் இந்தியாவின் ஆன்மீக குருமார்களை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். ஆன்மீக சுற்றுலாவிற்கு இந்தியா மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தலம். ஆன்மீக சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கோம், இன்ப சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு வெக்கேஷனுக்காக போறது. ஃபுட் டூரிசம் இப்ப பாப்புலர் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. உணவுக்காக சுற்றுலா செல்லுதல். அந்த அளவுக்கு நாக்கினுடைய சம்ஸ்கார பலம். காலையில 7 மணிக்கு காஃபி குடிச்சு பழக்கிட்டீங்கன்னா 7 மணி ஆன உடனே போதும், வெளியில மணி அடிக்க வேண்டாம், உள்ள இருந்து மணி அடிச்சிடும் காஃபி. இது ஸ்தூலமான இந்திரியத்தின் போக்கு, புலன்களின் போக்கு. இதனுடைய சூக்ஷ்மமான போக்கு என்ன? ஏன்னா இங்க சொக்கநாத பெருமான் ஸ்தூல போக்கு, சூக்ஷ்ம போக்கு இரண்டையும் தியானிக்க சொல்லி சொல்கின்றார். சூக்ஷ்மமான போக்கு என்னன்னா, பல நேரத்திலே கசப்புக்கும் துவர்ப்புக்கும், இனிப்பிற்கும் காரத்திற்கும் வித்தியாசம் கூட தெரியாமல் நாக்கில ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே எதையாவது சாப்பிடுறது. பெங்காலி சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. நான் பெங்காலில் இருந்ததுனால சொல்கிறேன். ஒரு சட்டி நிறைய ரசகுல்லா வச்சுப்பாங்க. அங்கே ரசகுல்லாவை 1-2 சாப்பிட மாட்டார்கள், ஒரு சட்டி நிறைய வச்சிருப்பார்கள். நமக்கு பார்த்தாலே திகட்டிடும். நாம் நினைப்போம் சட்டி நிறைய முன்னாடி வச்சிருக்காங்க, அது ஒரு சட்டியில் குறைஞ்சபட்சம் 50 ரசகுல்லா இருக்கும், இது எப்படி சாப்பிட்டுருவார்கள் அப்படின்னு. நானும் முதல் தரம் பார்க்கும்போது அப்படியே நினைச்சேன், 50 ரசகுல்லா எப்படி சாப்பிட்டுருவார் பார்க்கலாமே, ஒரு சட்டி நிறைய இருக்கே. நாம சினிமா படங்கள்ல தான், தமிழ் படங்களை, விட்டலாச்சாரியா படங்கள்ல பார்ப்போம், ராட்சசர்கள் பூதங்கள் உட்காந்து அப்படியே உட்காரும், வாயில எல்லாம் லைனா போயிட்டே இருக்கும். நான் நினைச்சிட்டே இருந்தேன் இவர் எப்படி சாப்பிட போறார் அப்படின்னு. ஒரு 5 ரசகுல்லா புழிஞ்சு புழிஞ்சு சாப்பிட்டார் அந்த அன்பர். திடீர்னு ஒரு நிமிஷம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நாக்கில் கடிச்சார். கடிச்சிட்டு திரும்ப இப்படியே 10 நிமிடத்திற்குள் 50ஐயும் முடித்து விட்டார். எனக்கு ஆச்சரியமா போயிருச்சு. நம்ம தென்னிந்தியால இனிப்பு பழக்கம் ரொம்ப கம்மி நமக்கு. அங்க ரசத்துல கூட இனிப்பு இல்லாம சாப்பிட மாட்டார்கள். நான் நினைச்சேன், ஆஹா 50 ரசகுல்லா ஒரே 10 நிமிஷத்துல ட்ரை பண்ணி தான் நாமளும் பார்க்கலாமா? நம்ம தென்னிந்தியர்கள், நமக்கு பழக்கம் இருக்காது.
நான் முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே நினைச்சேன். உண்மையிலேயே 50 நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்முடைய நாக்கு இனிப்பு காரம் என்கின்ற சம்ஸ்காரத்தை விட பரபரப்பை நோக்கி இயங்குகிறது. அதுதான் ஆழமான உண்மை. இன்னொரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். என்கிட்ட ஒரு அன்பர் வந்தார், சாமி எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்தை என்னால் விடவே முடியலை, எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க. நான் சொன்னேன், ஐயா எப்படி நீங்கள் அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கற்றுக்கிட்டீங்க? அவர் சொன்னார், சாமி சின்ன வயசில் எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். தெரு முனையில் ஒரு கடையில் நானும் என் ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தோம். தூரமாக இருந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தார். என் ஃப்ரெண்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த புகை வெளியில் வர்றதை எப்படியோ எங்கள் அப்பா நான் தான் சிகரெட் பிடிக்கிறேன்னு நினச்சாரு. வீட்டுக்கு போனோடனே என்னை அடித்தார். நான் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. அதனால் அன்னைக்கு எனக்கு ஒரு கோபம் வந்தது, எப்படியோ நான் சிகரெட் பிடிக்காமலே அடிச்சிட்டிங்க, ஒரு தரம் பிடிச்சி பார்த்தா தான் என்ன அப்படின்னு ஆரம்பித்தேன். கடைசியில் அந்த பழக்கம் அடிமை பழக்கமாக மாறிடுச்சு. இப்போ நான் அவர்கிட்ட ஆழமாக கேட்டேன், உண்மையில் புகைப்பிடிக்கும் போது என்ன சிந்திப்பீங்க? ஒவ்வொரு தரம் நான் புகைப்பிடிக்கும் பொழுதும் என் தகப்பன் மேலே ஆழமான வெறியும் கோபமும் ஏற்படும். அந்த புகையை அவர் முகத்தில் ஊதுற மாதிரியே நினச்சி ஊதுவேன். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஒரே ஒரு சின்ன வேலை செய்யுங்க. உங்கள் தகப்பன் மீது இருக்கின்ற வெறுப்பு வேகத்தினால் உங்கள் தகப்பனை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு உங்களை நீங்களே அழித்து கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படின்னா, அவர் சாகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் விஷம் குடிக்கிறீங்க. அவருக்கு விஷம் கொடுக்கறதும் தப்பு, அவர் சாகணுங்கிறதுக்காக நீங்க விஷம் குடிக்கிறது முட்டாள்தனம். நீங்க ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு தரம் ஆழமா பேசுங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற இடைவெளி குறையட்டும். முறிந்த உறவு முறிந்த கைக்கு சமம். ஒரு முறிந்த உறவு முறிந்த கைக்கு சமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கை உடைஞ்ச அனுபவம் இருந்தால் தெரியும், எனக்கு இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். இந்த கை உடைந்த போது அந்த உடைந்து போன பாகம் நமக்கு உபயோகமாகாது இருப்பது மட்டுமல்ல, அது இந்த உடம்புக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. திரும்பவும் ஒட்டிட்டாதான் நல்லது. ஒட்டாமல் வெறுமனே உடைந்து தொங்கிக் கொண்டிருக்குமானால் அந்த உடைந்த பாகம் மெதுவாக அழுகத் துவங்கி அதில் வைக்கிற சீழும் புண்ணும் அழுகலும் உடல் முழுவதும் பரவி உயிரையே எடுத்து விடக்கூடும். அதே மாதிரி உடைந்த ஒரு உறவு, அதுல வைக்கிற சீழ், அதுல வைக்கிற புண் மெதுமெதுவாக நம்மை வாழ்க்கை முழுவதும் பரவி வாழ்க்கையையே துக்கத்திற்குள் ஆழ்த்தும் வலிமை வாய்ந்தது. வாழ்க்கையையே நரகத்திற்குள் ஆழ்த்தும் வலிமை வாய்ந்தது. வாழ்க்கையையே நரகம் போல் காட்டும் வலிமை வாய்ந்தது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அதனால உடைந்த உறவை ஒட்ட வைக்க முயற்சியுங்கள். மனதை, நட்புத்தன்மையை, இனிமையான உறவை எடுத்து வர முயற்சியுங்கள். அவர் கேட்டாரு, அந்த உறவு வந்துருச்சுன்னா சிகரெட் பிடிக்கிறது நின்றுட போதா? இதுக்கு அதுக்கும் என்ன சுவாமி சம்பந்தம்? நான் சொன்ன, முயற்சி பண்ணித்தான் பாருங்களேன். மெதுமெதுவாக அவர் அவருடைய தந்தையாரோட போய் பேசியிருக்கார். இவர் சொன்னதையெல்லாம் கேட்ட உடனே என் தந்தையார் மிகவும் மனம் நொந்து அவருடைய அன்பையும் பரிவையும் மகன் மீது பொழிந்திருக்கிறார். அன்பையும் பரிவையும் தந்தை மகன் மீது பொழிந்தால் மொத்தமா எல்லாமே ஹீல் ஆயிடும். ஒரு 10 நாளுக்கு பிறகு அந்த இளைஞர் ஓடி வந்தார் என்கிட்ட. யூஸ்வலா இந்த பக்தர்கள் யாராவது ஹீல் ஆயிட்டா, உடம்பு நல்லா ஆயிடுச்சு, மனசு நல்லா ஆயிடுச்சுன்னா வரும்பொழுது ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. வரும்பொழுதே, சாமி நீங்க கடவுள் தான், அதுல சந்தேகமே இல்லை. நான் உடனே, இருப்பா எல்லாம் நல்லாத்தானப்பா போயிட்டு இருக்கு. அதிகம் இகழ்பவனை நம்பினால் கூட அதிகம் புகழ்பவனை நம்பக்கூடாது. அதிகம் இகழ்பவனை நம்பினால் கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த தவறான முடிவையும் எடுத்துட மாட்டோம். நான் இந்த அதிகம் புகழ்பவனை நம்புவீர்களானால் வாழ்க்கை அழிவு. சாமி நீங்க கடவுள் தான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு யாராவது வந்து அழுதாங்கனாலே உடனே நான், அப்பா பொறுமையாயிரு, பொறுமையோட ஹேண்டில் பண்ணலாம். அனுபூதியினால் தன்னை கடவுள் என்று உணர்ந்த ஒருவன் எல்லோரையும் கடவுள் என்று உணர்ப்பான்.
அது வேற. ஆனா ஏதாவது ஒரு பலன் கிடைத்ததனால் பொங்குகிற உணர்ச்சி பெருக்கினாலே எந்த சொற்றொடரை, எந்த வாக்கியத்தை, எந்த கருத்தை ஒருத்தர் சொன்னாலும் அதை நம்பக்கூடாது, பொறுமையோடு பார்க்க வேண்டும். அவர் வேக வேகமா வந்தார். சாமி நீங்க கடவுள் தான், அதுல சந்தேகமே இல்லை. நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கய்யா, என்ன நடந்தது? அவர் சொன்னார், எப்படின்னே தெரியல சாமி, எனக்கும் என் தகப்பனுக்கும் இருந்த அந்த பகை, வேகம், துவேஷம் போனவுடன் எனக்கு புகைப்பிடிக்கிற எண்ணமே வரவில்லை. இப்பொழுது புகைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற வேகமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தரவுமே நெஞ்சில பரபரப்பு, மனதிற்குள் பரபரப்பு, ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும்பொழுதுதான், நிம்மதியின்மை வரும்பொழுதுதான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக புகைப்பிடிக்க துவங்கினேன், புகைக்க துவங்குகின்றேன், புகைக்கச் செல்லுகின்றேன். எப்ப அந்த பரபரப்பும் வேகமும் வேதனையும் அழிந்ததோ புகைக்கும் எண்ணமே தோன்றவில்லை. ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த நபரை உதாரணமாக வைத்து சொல்கின்ற, அவருடைய அந்த புகைக்கின்ற பழக்கம் ஸ்தூல வடிவமான பிரச்சனை. அவருக்குள்ளே புகைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தையின் மீது ஏற்பட்ட வெறுப்பு சூக்ஷ்ம வடிவமான பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இரண்டு பாகம் உண்டு. ஸ்தூல வடிவமான பிரச்சனை, அதற்கு காரணமாக இருக்கின்ற மனப்பாங்கு, மன அமைப்பு. எம்பெருமான் சுக்கேச பெருமான், சுந்தரேச பெருமான் அன்னை மீனாட்சிக்கு அருளும் இந்த 55வது சூத்திரத்தில் வெளியிலே இருக்கின்ற பிரச்சனையின் ஸ்தூலத்தை மாத்திரம் அல்லாமல் அதற்கு காரணமாக ஆதி மூலமாக உள்ளுக்குள்ளே அமர்ந்திருக்கும் மனப்பாங்கையும் தியானிக்க சொல்லுகின்றார். ஆங்கிலத்தில் கண்டிஷனிங்னு சொல்வோம், தமிழ்ல அதுக்கு தனியான வார்த்தை இல்லாதனால் நானே ஒரு வார்த்தையை உருவாக்குகின்றேன். கட்டுரு மனப்பாங்கு. இந்த 12 இந்திரியங்கள், 12 இந்திரியங்கள்னா என்னன்னா, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1, அகங்காரம் 1. இந்த 12 இந்திரியங்கள் ஸ்தூல ரீதியாக இயங்குகின்ற, ஸ்தூல ரீதியாக அளிக்கின்ற பிரச்சனைகளை மாத்திரம் தீர்ப்பதனால் வாழ்க்கை முழுமையடைவதில்லை. சூக்ஷ்ம ரீதியான, சூக்ஷ்மமான பிரச்சனைகளை, மன அமைப்பை தியானித்து மன அமைப்புகளை உடைத்து ஹிருதயாகாசத்தில் கலப்பதன் மூலமாகத்தான் முழுமையான முக்தி மலருகின்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 9742203311. www.nityananda.org.